வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வதந்தி சீசன் 2 ஓட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். தமிழ்ல வந்த தரமான வெப் சீரிஸோட லிஸ்ட்ல கண்டிப்பா வந்து வதந்தி பார்ட் 1 இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட பிரான்சைஸ்ல இருந்து அடுத்த பார்ட் வருது அப்படின்னும்போது கண்டிப்பா எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சுது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலை மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டோட இனாகுரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப தோண்டும் போது எலும்பு கூடுகள் வந்து கிடைக்குது. ஸோ அந்த எலும்புக்கூடு யாருடையது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான ஆய்வுகள் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் வந்து அனேகாவோட டீமுக்கு வருது. அந்த டீம்ல தான் சசிகுமார் ஆஃபீஸரா வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ வந்ததுக்கு அப்புறமாட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அது யாருடையது அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலலா மணி அப்படின்றவரோட கதையும் சொல்லிட்டு வராங்க. ஸோ இது 2த்துக்கும் என்ன கனெக்ஷன், யார் இறந்திருப்பா, யார் பண்ணியிருப்பா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே இந்த சீரிஸோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அந்த பிணம் ஆணா, பெண்ணா, உண்மையிலே யார் இதை பண்ணியிருப்பா, அண்ட் மணியோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை இந்த சீரீஸில் எழுப்பிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வரைக்குமே அந்த மிஸ்ட்ரீஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரீஸில் அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போன விதம் என்ன வேணால் நடந்திருக்கலாம், என்ன மாதிரியான க்ரைமாக வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்லேயே கொண்டு போயிருப்பாங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை ரொம்ப போட்டு குழப்புறன்ற பேரில் சும்மா தேவையில்லாமல் கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பர்சனல் லைஃப், அதுக்கான அந்த இம்பாக்ட் இந்த கதையில பெருசா ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட் அண்ட் ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு விஷயத்தை பத்தியுமே பேசியிருப்பாங்க. பட் அதுக்கான அந்த ரீசனிங் இருக்குல்ல, இதனால தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்றது, அது கொஞ்சம் இன்னும் ஜஸ்டிஃபைபிளா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மேக்கிங் வைஸ் ரொம்பவே நீட்டா இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே போர் அடிக்காம போன ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.1 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் சில கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அண்ட் ஆல்சோ மைல்டான அடல்ட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.